அப்பாட்ட வந்து அம்மாட்ட முதல்ல ஏம்மா போயிட்டு வரேன், உனக்கு ப்ரெஷர் இருக்குது, அவர் அப்படித்தான் இருப்பார், மாத்திரையை ஒழுங்காக சாப்பிடு. ஏம்மா தினம் பேசுவியா? நான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்துடுறேம்மா, உன்னை நான் பார்க்காம இருக்க மாட்டேம்மா. ஆண்களின் பெருமையும் பெண்களின் பெருமையும் வலது இடது போலத்தான். ஆனாலும் ஒரு சின்ன வித்தியாசத்தில் ஒவ்வொரு ஆணின் கண் முன்னாடியும் மனைவி குடும்பம் தெரிவதால் தான் 1000 அவமானங்களை தாங்கிக் கொண்டு அவன் வேலைக்கு போறான். அடுத்த நாள் அதே ஆளை பார்த்து சொல்லிடுறான், சாரி சார் நேற்று ஏதோ பேசிட்டேன் சார். இல்லை இல்லை நானும் தான் கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டேன், நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க. எதுக்காக அடுத்த நாள் போகிறான்? நின்றுட்டோம்னா பிள்ளைக்கும் மனைவிக்கும் ஒன்றும் இருக்காதியா. அவமானங்களை தாங்குகிறான் ஆண் என்றால் அவன் விட்டு கொடுப்பது அதிகம் இல்லையா? தயவுசெய்து பெண்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்கள்கிட்ட குறைகள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் குறைகளோடு அவன் எதை எதை இழந்திருக்கிறான் என்பதை ஒவ்வொரு பெண்ணும் நினைத்தால் கணவனை பற்றிய புதிய பார்வை உங்களுக்கு பிறக்கும் என்பதால் தயவு செய்து நினைச்சுக்கங்க.